ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி பண்ண போகிற இந்த சாண்ட்விச் ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைனா டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மெல்லிசாக வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கி வரணும். ரொம்ப ப்ரௌனாக மாறணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதத்தில் வெந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஆகும் நமக்கு இது வதங்கி வரதுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் முட்டைகோஸும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்குறதா இருந்தால் நல்லா வேக வச்சுட்டு மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய்கறி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பொடிசாக நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாண்ட்விச்சில் வச்சு டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு காய்கறிகள்லாம் ரொம்ப குழஞ்சி வெந்து வரணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ஒரு அரை வேக்காடு அந்த மாதிரி வெந்தால் போதும். அப்போ தான் நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் மட்டுமே போதும். அதுலேயே நமக்கு நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு வதங்கி வந்திருக்கு. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட பீஸா சாஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பீஸா சாஸ்க்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பீஸா சீசனிங் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறதுக்கு பதிலாக நார்மலாக நம்ம ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்குள்ளே நமக்கு காய்கறியும் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதை மாதிரி எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாவை ப்ரெட்டில் வச்சுட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நமக்கு எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் நிறைய சேர்த்தா தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் இந்த மசாலா கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம விருப்பப்பட்டால் இது கூட நம்ம சீஸ் கூட துருவி சேர்த்துக்கலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ மசாலா வச்சாச்சு. இப்போ அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் வச்சிடலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லை வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட டோஸ்டர் இருந்துன்னா அதுலேயும் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி தோசைக்கல்லை தான் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டரை இந்த மாதிரி கல்லுலேயும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ப்ரெட்டில் மசாலா சேர்க்கும் போது அப்பவும் ப்ரெட்டு மேலே நீங்கள் தடவிக்கலாம். எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு நம்ம பட்டர் தேய்ச்சிட்டு ஒரு சைடு நல்ல மொறுமொறுப்பாக வர அளவுக்கு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல கரண்டி வச்சு இந்த மாதிரி அமுக்கி விடும்போது தான் உங்களுக்கு நல்ல டோஸ்ட் ஆகி வரும். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு பக்கத்துக்கும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இன்னொரு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகி வர மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல ப்ரௌனாக வரும். மொறுமொறுப்பாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும்.
இப்போ பாருங்கள், நமக்கு 2 பக்கமே நல்ல மொறுமொறுப்பாக வந்திருக்கு. நமக்கு சூப்பராக நமக்கு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பசங்களுக்கு ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம். இப்போ காய்கறி எதுவுமே இல்லைன்னா வெறும் நீங்கள் வெங்காயம், உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு கூட செய்யலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.